வீட்டுக்கார சொர்ணாத்தா ஆச்சி. இதன் ஆசிரியர் வண்ண நிலவன். என்னடா இந்த பொம்பளை இத்தனை கண்டிஷன் போடுதாளேன்னு வருத்தப்படாதே. எதையுமே கராராக பேசுகிறது உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்ன சொல்லுதிய? சரிதான், சொல்லுங்க. பம்பு அடிக்கும்போது மெதுவாக அடிக்கணும், தக்கு புக்குன்னு அடிக்கக்கூடாது. பம்புக்கு வாசர் போடணும்னா வாடகைக்கு குடியிருக்கிறவா தான் துட்டு போட்டு வாசர் வாங்கி போடணும். என்ன சொல்லுதிய? சரி சொல்லுங்க. ராத்திரி 9 மணிக்குள்ள யாரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்துடணும். சரியா 9ன்னா 9க்கு தலைவாசல் கதவை சாத்திடுவேன். அப்புறமா அம்மானாலும் முடியாது, ஐயானாலும் திறக்க முடியாது. கதவை தாழ்பால் போட்டு சாவியை நான் வச்சிருப்பேன். 9 மணிக்கே வெளிக்கதவை பூட்டிடுவீங்களா? ஒரு 5-10 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட கதவை திறக்க மாட்டீங்களா? அதை தானையா இத்தனை நேரமும் சொல்லுத்தேன். விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பண்ண கதையெல்லாம் பேசுதிய. என்ன சொல்லுத்திய? சரி சொல்லுங்கம்மா. வீட்டுக்குள்ள கண்ட இடத்துலையும் ஆணி அடிக்க கூடாது. விறகு அடுப்பு வச்சு சமையல் பண்ணக்கூடாது. சமையல் கட்டில் ஒரு பொட்டு கறியாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. என்ன சொல்லுதிய? சொல்லுங்கம்மா. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் குடி வரதுக்கு முன்னாலேயே பேசிக்கிட்டா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்ன சொல்லுதிய? சொர்ணாத்தா ஆச்சு 4 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை என்ன சொல்லுதிய, என்ன சொல்லுதிய என்று எதிரே இருப்பவரை கேட்டுக்கொள்வா. அப்படி ஒரு பழக்கம். சொல்லுங்கம்மா. சொல்ல மறந்துட்டேனே. துணிமணிகளை மொட்டை மாடியில் கொண்டு போய் காயப்படக்கூடாது. மொட்டை மாடிக்கு யாரும் போகவே கூடாது. வத்தல் போடுத்தேன், துணி காய போடுத்தேன், வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை படுக்க வைக்கன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. என்ன சொல்லுதிய? மௌனம். இத்தனை கண்டிஷனுக்கும் ஒத்து வரதா இருந்தா மவராசனா வாங்க. சொல்ல மறந்துட்டேனே, விருந்துன்னு ஊரெல்லாம் பட்ட ஆட்களை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிடப்படாது. ஏதோ ஒரு ஆள் 2 ஆள் வந்தால் பரவாயில்ல. அதுவும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3 நாள் தங்கியிருக்கலாம். ஒரேடியாக மாத கணக்கில் டேரா போட்டு உக்காந்தா நீங்கள் தான் அடுத்த மாதமே வீட்டை காலி பண்ணணும். என்ன சொல்லுத்திய? சரிம்மா சொல்லுங்க. என்னடா இந்த வீட்டுக்கார ஆச்சி கண்டிஷன் மேலே கண்டிஷனாக போடுதாளேன்னு பார்க்காதியே. நாளையும் பின்னையும் நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். பாருங்க, எனக்கு இந்த வீட்டு வாடகை வந்தாதான் வயிறு நிறையணுங்கிறதெல்லாம் இல்லை. எம்மவன் மிலிட்ரியில் இருக்கான். எங்கள் வீட்டு ஐயா நயனாக்குளம் பக்கத்தில் 4 மரக்கா விதைப்பாடும். பேங்க்கில் 2 லட்சத்துக்கு சொச்சம் ரூபாயும் விட்டுட்டு தான் மண்டையை போட்டாங்க. அந்த அதிகாரி இருந்தானா நான் இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில் வந்து நின்று பேசுவானா? அது கிடக்கட்டும், என் கதை என்னோட. இத்தனை கண்டிஷன் இருக்குது. சம்மதம்னா வாருங்க. இங்கே இருக்க 8 கொடுத்தனங்களும் இப்படி தான் இருக்கிறாங்க. என்ன சொல்லுத்திய? சரிம்மா. வீட்டு வாடகை 200 ரூபா, 2000 ரூபா அட்வான்ஸை போகும்போது தான் திருப்பி தருவேன். வீட்டை காலி பண்ணுறதுன்னா ஒரு மாதத்துக்கு முந்தியே அட்வான்ஸை வீட்டு காலி பண்ண போறேன்னு சொல்லி போகிறணும். என்ன சொல்லுதிய? அந்த பக்கம் பதில் இல்லை. சிறிது நேரம் மௌனத்துக்கு பின்னர், அட்வான்ஸு தான் கொஞ்சம். ஐயா, அதான் சொல்லிட்டேனே, காலனா கூட குறைக்கிறதுக்கு இல்லை. இஷ்டம்னா வாங்க. என்ன சொல்லுதிய? ரொம்ப சரிங்க, நல்ல நாள் பார்த்து வந்துடுறோம். நாளைக்கு காலம்பரை அட்வான்ஸ் தந்துடுறோம். சொல்லுத்தேன்னு கோச்சிக்கிடாத. நீங்கள் அட்வான்ஸை தர்றதுக்கு மிந்தி யாராவது வந்து தந்துட்டானா அவங்களுக்குத்தான் வீடு. பிறகு வந்து என்ன ஆச்சு, வீட்டை விட்டுட்டீங்களான்னு கேளாதிய. சம்மதமா? என்ன சொல்லுதிய? சரிம்மா, காலையில் 8-8:30க்கெல்லாம் வந்து தந்துடுதோம். மவராசனா போயிட்டு வாங்க.
சொர்ணாத்தாச்சி வளவு என்கிற அந்த வீடுகளுக்கு குடி வருகிற நபர்கள் இன்னும் சில விசித்திரமான கண்டிஷன்களுக்கும் ஆளாக வேண்டும். அந்த கண்டிஷன்களுக்கெல்லாம் வீட்டுக்கு குடி வந்த பிறகுதான் அனுபவத்தில் ஒவ்வொன்றா தெரிய வரும். ஆட்சியின் கெடுபிடிகளை பற்றி திருநெல்வேலி டவுனில் கேள்விப்படாத ஆளே இருக்க முடியாது. ஐயோ, நீங்கள் சொர்ணாத்தாச்சி வீட்டுக்கு வளவழியா குடியிருக்கீங்க? அடப்பாவமே, உக்காந்தா குத்தம் நின்னா குத்தாம்பல அந்த ஆட்சி என்று சொர்ணாத்தாச்சி வீட்டில் குடியிருக்கிற ஜீவன்களை ஏதோ கூண்டுக்குள்ள அடப்பட்டு இருக்கிற மிருகங்களை பரிதாபத்துடன் பார்க்கிற மாதிரி பார்ப்பார்கள். ஆனால் ஆட்சியின் அத்தனை கெடுபிடிகளுக்கும் மசிந்து கொடுத்து அந்த வளவில் குடியிருக்க காரணம் தண்ணீர் வசதி. பம்பில் எந்த நேரமும் தண்ணீர் வரும். காலையில் ஆற்றுக்கு குளிக்க போவதற்கும் ரொம்ப சௌகரியம். நெல்லாப்பர் கோவில், காய்கறி மார்க்கெட்டு, பள்ளிக்கூடம் எல்லாம் பக்கத்தில் தான். இந்த சௌகரியங்கள் சொர்ணாத்தாச்சி தரும் கெடுபிடிகளை மறக்கடிக்க செய்து விடுகின்றன. எல்லா வீடுகளையும் வாடகைக்கு விட்டுவிட்ட சொர்ணாத்தாச்சி மாடியில் 2 அறைகளை மட்டும் தனக்கென்று வைத்து கொண்டாள். ஒரு அறையில் மிலிட்ரியில் இருக்கிற அவளுடைய ஒரே மகனுடைய மிலிட்ரி ட்ரங்கு பெட்டிகளும் புழங்காத ஜாமான்களும் கிடக்கும். இன்னொரு அறையை தான் புழங்கி கொள்வாள். எல்லா வீடுகளுமாக 2000 ரூபாய் வரை வாடகை வருகிறது என்றாலும் ஆச்சி தான் வீட்டில் சமையல் செய்வதை பார்க்கவே முடியாது. காலையில் மட்டும் யாராவது பயன்களை அனுப்பி ஹோட்டலில் இட்லி வாங்கி சாப்பிடுவா. மதியமும் இரவு சாப்பாடும் அநேகமாக அங்கே வாடகைக்கு குடியிருக்கிற குடித்தனக்காரர்கள் வீட்டிலேயோ அல்லது உறவினர் வீட்டிலேயோ தான் நடக்கும். மனிதர்களுக்கு வம்பு வழக்கும் பலவீனம் உண்டு என்பது ஆட்சிக்கு தெரியும். யார் யாருக்கு எந்த மாதிரி வம்புகள் பிடிக்கும் என்பதும் ஆட்சிக்கு தளப்பட்ட பாடு. 2வது வீட்டில் குடியிருக்கிற கோமதி நாயக்கமும் அவர் பொஞ்சாதியும் சினிமா பைத்தியங்கள். அவர்கள் வீட்டுக்கு போனால் தியாகராஜ பாகவர் காலத்து சினிமா கிசுகிசு வரை அவிழ்த்து விடுவாள். குழாயடி வீட்டில் இருக்கிற கௌரிக்கு வெம்படி தெருவில் குடியிருக்கிற அவள் நாத்தனாரை பற்றி ஆரம்பித்தாலே போதும், சோறு தண்ணி கூட வேண்டாம். சொர்ணாத்தாச்சி அவள் நாத்தனாரின் நடை உடை பாவனைகளை கேலி பண்ணி கௌரியை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி விடுவா. அதுக்குள்ள சாப்பாட்டு நேரமே வந்துவிடும். பாத்தியா, பேசிக்கிட்டே இருந்ததுல நேர காலமே தெரியல. இரு, போயே 2 வாய் சோத்த அள்ளி போட்டுட்டு வாரேன் என்பா என்று மெதுவாக எழுந்திருப்பாள். தவறு எழுந்திருக்கிற மாதிரி பாவனை செய்வா. கௌரி விடுவாளா? அவள் மனதையெல்லாம் சர்க்கரை பாகாக இனிக்க வைத்து விட்டு இருக்கிற ஆட்சியின் பேச்சை இன்னும் 2 மணி நேரமாவது கேட்க வேண்டாமா? 2 வா சோத்தை அள்ளி போடுறதுக்காக நீங்கள் மாடிப்படி ஏறி இறங்கணுமாக்கும். அந்த சோத்தை இங்கே உட்காந்து அள்ளி போட்டாதான் என்னவா என்று தட்டு சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வந்து ஆட்சியின் முன்னால் வைத்தே விடுவா. எனக்கு மக இல்லாத குறைய தீர்க்கத்தான் காந்திமதி அம்மனே ரூபத்தில் வந்திருக்காமா என்று சொல்லிவிட்டு சாப்பாட்டை ஒரு பிடித்து விடுவா. ராத்திரி சாப்பாட்டுக்கு இதே போல இன்னொரு கோமதி அல்லது கோமதி நாயக்கத்து வீடு. அவர்களுக்கு பிரீதியான விஷயத்தை பேசி ஆளையை கிறங்கடித்து சாப்பாட்டை முடித்து கொள்வா. ஆட்சிக்கு தெரிய யாரும் அமிர்தாஞ்சனமோ விக்ஸோ தேய்த்து விடக்கூடாது. வாசனை எந்த வீட்டிலிருந்து வருகிறது என்று கண்டுபிடித்து அவர்கள் வாங்கி வைக்கிற பாட்டில் காலியாகிற வர அவ்வப்பொழுது வந்து வாங்கி தைலத்தை எண்ணெய் மாதிரி தேய்ச்சி கொள்வா. குடியிருக்கிறவர்கள் ரேடியோ வைத்திருந்தா போச்சு. ஆச்சி ஒரு ரேடியோ பைத்தியம். ராத்திரி 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் நேயர் விருப்பத்தில் வாரந்தோறும் திருநெல்வேலி டவுன் சொர்ணாத்தாம்மாள் என்கிற நேயரின் பெயர் வாசிக்கப்படுவதை கேட்டிருக்கிறீர்களா? அந்த நேயர் நமது வீட்டுக்கார ஆட்சியே தான்.
தினசரி சென்னை, திருச்சி, திருநெல்வேலி ரேடியோ நிலையங்களுக்கு 4வது வீட்டில் குடியிருக்கிற அர்ஜுனனின் மகனிடம் சொல்லி தனக்கு பிடித்தமான சினிமா பாடல்களை ஒளிபரப்ப கேட்டு கார்டுகளை தட்டிவிட்டு கொண்டே இருப்பா. அந்த தெருவில் நேயர் விருப்ப ஆட்சி என்றே ஆட்சிக்கு பெயர் உண்டு. நேயர் விருப்ப நேயராக ஆட்சி இருந்தாலும் ஆட்சியின் வீட்டில் 100 ரூபாய் டிரான்சிஸ்டர் கூட கிடையாது. அப்படியானால் ஆட்சி எப்படி தனக்கு விருப்பமான பாடல்கள் ஒளிபரப்பப்படுவதை கேட்கிறாள் என்று உங்களுக்கு தோன்றலாம். இதுலேயும் ஆட்சியின் சாமர்த்தியமே தனிதான். நேயர் விருப்ப நிகழ்ச்சி இருந்தால் அதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பே சாமர்த்தியமாக வீட்டுக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டு நம்மை ரேடியோ போட வைத்து விடுவாள். ஆட்சியின் ரேடியோ தொந்தரவு தாங்காமல் வீட்டை காலி செய்து கொண்டு ஓடிய குடும்பங்கள் பல. சிலர் தங்கள் வீட்டில் இருந்த ரேடியோக்களையே விற்றுவிட்டார்கள். எல்லா வீடுகளுக்கும் தனி மீட்டர் இருக்கிறது என்றாலும் இரவு அகால நேரத்தில் எந்த வீட்டிலாவது விளக்கு எரிகிறது என்று ஆட்சி மோப்பம் பிடிப்பாள். எல்லா போர்ஷன்களும் ஒரு ஓடு போட்டவைதான். இதனால் வீட்டினுள் விளக்கெறிந்தால் ஓடுகளுக்கு இடையே உள்ள இடுக்குகளின் வழியாக விளக்கு வெளிச்சம் தெரியும். எல இம்புட்டு நேரத்தில் விளக்கு போட்டு என்ன செய்யுத, விளக்கான என்ற ஆட்சியின் குரல் கேட்கும். தனக்கு பிடிக்காத குடித்தனத்தை காலி செய்ய ஆட்சி கையாளும் நடவடிக்கைகள் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருக்கும். இந்த விஷயத்தில் ராஜதந்திரிகள் எல்லாம் ஆட்சியிடம் கை கட்டி நிற்க வேண்டும். யார் யார் எப்படி என்பதை ஆட்சியின் கூர்மையான அறிவு அவர்களுடன் பழக ஆரம்பித்த சில தினங்களிலே எடை போட்டு வைத்துவிடும். ஆளுக்கு ஏற்றபடி காலி செய்யும் நடவடிக்கைகளும் இருக்கும். சற்று படித்தவராக இருந்தால் அவர்களுக்கு புரிகிற மாதிரி ஜாடையா பேசுவா, கேலி பேசுவா. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் அவர்களை பற்றி அவதூறுகளை கிளப்பி விட்டு விடுவாள். அந்த வீட்டுக்காரர் பம்பில் தண்ணி அடிக்க வந்தால் அவர்கள் காதில் விழுகிற மாதிரி, மனுஷால்கள் தண்ணீர் அடித்தா மெதுவாக அடிப்பாக, மாடுங்க மாதிரி தண்ணி அடித்தா பம்பு எத்தனை நாளைக்கு வரும் என்று சத்தம் போட்டு சொல்லுவா. கொஞ்சம் உணர்வுள்ள குடித்தனக்காரர்கள் இந்த அவமரியாதைகளை சகிக்க முடியாமல் காலி செய்து ஓடிவிடுவார்கள். எதற்கும் மசியாத கடோச் கஜர்களை விரட்ட ஆட்சி கையாளும் நடவடிக்கைகள் அவர்களுடைய குணத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்கும். வீட்டு புரோக்கர்கள் மாதிரி வீட்டை காலி செய்து தருவதற்கும் பழைய வீட்டை பக்கத்தில் சில புரோக்கர்கள் இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட குடித்தனக்காரர்கள் வேலைக்கு போய்விட்டு திரும்புகிற வழியில் குடித்துவிட்டு அவர்களை வம்பு சண்டைக்கு இழுப்பார்கள். ஒருத்தன் ஆட்சி வீட்டில் இருந்துக்கிட்டு காலி பண்ண மாட்டேங்கிறான் ராஸ்கல் என்று சத்தம் போடுவான். இதற்கு மசியாத ஆட்களை வீட்டுக்குள்ள புகுந்து ஜாமான்களை எடுத்து போட்டு விரட்டி விடுவார்கள். ஆச்சி ஆச்சி, யாரோ உங்கள் வளவில் வீடு வாடகை இருக்குதுன்னு சொன்னாங்க, வீடு கிடக்குதா ஆச்சி என்று விசாரிக்கிறார்கள். யாரு? அட ராமையாவா? உனக்கில்லாத வீடாப்பா, வா வா வந்து பாரு, பிடிச்சிருக்குதா பாரு, அப்புறமா வாடகையை பற்றி பேசுவோம். செத்த முந்தி கூட ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போனாரு, நீயும் பாரு. யார் முந்தி அட்வான்ஸு தாரிகளோ அவங்களுக்குத்தான் வீடு, என்ன சொல்லுத்த? முற்றும். வீட்டு